Hello everyone. சீசன் பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் சீசன் பாயிண்ட் இல்லை 5v5 டெர்த்து மேட்ச்சில் முதல் இடத்தை பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமற்ற செயலாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு தேவையான லூட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு எஸ்பி ட்ராப். இந்த போட்டியில் நீங்கள் எஸ்பி ட்ராப் பண்ணால் மட்டும்தான் அதிகமான பாயிண்ட் எடுக்க முடியும். நேர்மையாக விளாட்ற எவனும் இந்த கேமில் இல்லை. அதனால் நாமளும் எஸ்பி ட்ராப் பண்ணி தான் ஆகணும். இவனுங்க ஒரு வருஷமாக நமக்கு அடித்த சூத்தில் நம்ம கற்றுக்கிட்டது இதுதான். நாமளும் ட்ராப் பண்ணி விளாடுவோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டே வந்துருச்சு. இன்னைக்கு அவன் தாயில எங்கிலே செத்தான். ஃபுல்லாக பாட்டு தான் வரும். அதனால் நீங்கள் தைரியமாக விளாட்லாம். பாருங்க தலைவன் என்ன வச்சுருக்கான். எக்லேஸ் ஹீரோதா. எக்லிப்ஸ் வச்சுட்டு இந்த சுற்றுறானாப்பா. இங்கே பல்கான பிளேயராக தான் இருப்பான் போல. ஸ்டோனை காலி பண்ணிட்டோம். இரண்டாவது அவனது மெக்கை காலி செய்யப்பட்டு விட்டதே. நம்ம மட்டும்தான் ராஜா, வேற எவனும் கிடையாது. எடுத்துகிட்டு வந்திருக்கான். எதுக்கு எடுத்துகிட்டு வந்த பாருங்க. எவ்வளோ ஒரு மொக்கையான பாயிண்ட்டு. வெளியே போ. பாருங்க டீமோடைய மொத்த கில்லு 19. பாடி வா. இது தேவையா உனக்கு? தெங்கு சப்புவோம்பாங்க. தெங்கு வந்து ஒரு பயங்கரமான மெக்கு, அதுக்கிட்ட அடி வாங்கிடக்கூடாது அப்படின்னு தெங்கு ஆம்புன்னு அனுப்பி விட்டாச்சு. இந்தா ஒன்று அவன் ஆஃப்லைன் போய் அவன் தப்பிச்சிக்க பார்க்கணும். ஒரு 2 அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மொத்தமாக பெயின் அவன் அனுப்பிடணும். இவனுங்கெல்லாம் விட்டு வச்சோம்னு வச்சிங்களேன், நமக்கு தான் ஆபத்து. நமக்கு தோதுவாகவும் விளாட மாட்டானுங்க, நம்மளையும் விளாட விட மாட்டாங்க. அதனால் பத்திரமா இவங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம்னா நம்ம ஜாலியாக விளாட்லாம். டா கில் ஷாட் எடுத்துகிட்டு வந்துருக்காப்புல. சரி, என் தாயிலேயே நம்மளை அடிக்கலை, அவன் ஏன் போட்டு அடிச்சுக்கிட்டேன். அனுப்பி விடு. வழி அனுப்பி வச்சாச்சு. மேடை வந்து நம்ம எப்போவுமே 5 ஸ்டாருக்கு 6 ஸ்டாருக்கு மேலே பண்ணக்கூடாது. ஃபுல் மேக்ஸ் பண்ணோம்னா நம்மளை கடைசி வரையும் ஜெயிக்கவே விட மாட்டாங்க இந்த மெக்கரினாக்காரங்க. அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சர்வர் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று போட்டு இந்த மாதிரி எஸ்பி ட்ராப்பை வந்து தடுத்து விட்ருவாங்க. நின்ன இடத்துலேருந்து ஒன்று கிடைக்கிற இந்த தாயலியை அப்படியே முடிச்சிடணும், இல்லைனா அவன் நம்மளை குண்டி அடிச்சிடுவான்.
வேண்டாத ஜம்ப் இப்படிலாம் காமிப்பாரு. ஆனால் உள்ள வர முடியும் இருக்காது. எவ்வளோ பெரிய எவ்வளோ பண்ணியாக இருந்தாலும் அடி அடி தான். அதனால் சொல்ல வர்றது என்னன்னா, நாமே விளாண்டா சத்தியமாக உருப்படாதுன்னு புரிஞ்சிடுச்சு. காலங்காலமாக விளாண்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஏக்கைன் கிடைக்க மாட்டேங்குது. ஒக்கலை ஒழிப்பாங்க, இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு வந்துடுறாங்க, அவங்களுக்கு தான் கிடைக்கிது. பாருங்க 850 அப்படின்னா இந்த ரெண்டாவதாக இருக்கானே இதுக்கப்புறம் யோசிக்க மாட்டான். அவனே வெளியே போயிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் தாய்லிமாவன் மொரட்டு எஸ்பி ட்ராப்பரு, இந்த குய்யாண்டி தூங்க மாட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களே விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்களும் நல்லா ட்ராப் பண்ணி ஷார்ப்பாக விளாண்டிங்கன்னா நீங்களும் தேவையப்ப கொடுக்குற 400 ஏக்கைன்னு எடுக்கலாம். ஆக அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.